மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 சவரனில் ஜிஆர்டியில் நீங்கள் பேங்கிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு வரும் அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் கோல்டு சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ அடகு நகையை எப்படி திருப்புறது, அதுக்கப்புறம் எப்படி அசல் கட்டாமல் நகையை வந்து மீட்டுட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து வேல்யூபிளான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப மறுபடியும் தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோவை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ராக்கெட் வேகத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு தங்கம். ஸோ தங்கம் குறையும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், தங்கம் குறையும் போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரூப்பும் இருக்கும், எவ்வளோ ஏறுனாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரூப்பும் இருக்கும். ஸோ இந்த குரூப் யாருக்காக அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் ஜிஆர்டியில் 3 சவரன் நான் வளையல் வாங்க போகிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ கோல்டு பேங்கில் வந்து நீங்கள் 3 சவரனுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 3 சவரன் ரவுண்டடாக இருக்காதுங்க. 24.100 24 கிராமு 100 மில்லிகிராம் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா கோல்டு வந்து ரவுண்டடாக 24 கிராம் அப்படியே அப்படின்னு நிறைய டைமில் கிடைக்காது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் கூட முன்ன பின்ன குறைச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் அதை உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ கோல்டு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 24.100 அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேஷனாக நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ வேஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12% ஜிஆர்டியில் போடுவாங்க கோல்டு பேங்கிளுக்கு. ஸோ நீங்கள் எடுக்கிற டிசைனை பொறுத்து வேஸ்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுங்க. நான் ஒரு அப்ராக்சிமேஷனுக்கு போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அது 10லேருந்து 12% கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற 3 சவரன் வளையலுக்கு. ஸோ டுடே கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,500. இதுவுமே வந்து ஃபிக்ஸட் கிடையாது. நீங்கள் இதுவுமே ரேட் வந்து டே பை டே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. நான் ஒரு அப்ராக்சிமேஷன் ரேட்டு 14,500ங்கிறத போட்டிருக்கேன். ஸோ இப்போ 14,500ங்கிறது கோல்டோட ரேட்டு, டுடேஸ் ரேட்டுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 24.100 × 14,500 அப்படின்னு போட்டிங்கன்னா 3,49,450 ரூபா உங்களுக்கு வந்து கோல்டோட ரேட். அதாவது நீங்கள் வாங்குகிற 22 கேரட் கோல்டு ரேட் நான் போட்டிருக்கேன். வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10% எடுத்திருக்கேன். 10லேருந்து 12% வரும். நான் கொஞ்சம் கம்மியான வேஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பேரம் பேசி நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு 10% வேஸ்டேஜில் அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோமே. எவ்வளோ அப்படின்னா 34,945 ரூபா. அதாவது ஒரு 10% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3% ஜிஎஸ்டி கட்டாயம் போடுவாங்க. இது வந்து மஸ்ட்டு, இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டிங்கிறது எது போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 3,84,395 ரூபா வருது. ஸோ இதுக்கு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. நீங்கள் வாங்குகிற கோல்டோட ரேட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வெயிட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் கேல்குலேட் பண்ணி போட மாட்டாங்க. ஜிஎஸ்டிங்கிறது வேஸ்டேஜையும் சேர்த்துக்குவாங்க. வேஸ்டேஜ் எத்தனை பர்சன்டேஜோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்துட்டு வேஸ்டேஜையும் வந்து சேர்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி அப்படிங்கிறத போடுவாங்க. நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டையும் சேர்த்து வரும் இல்லையா ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு தான் 3% ஜிஎஸ்டி. நமக்கு இப்போ வந்து வந்திருக்க அமௌண்ட்டுக்கு 11,531 ரூபா .05. ஸோ 05ங்கிறத நீங்கள் வந்து விட்டுருங்க. ஸோ 11,531 ரூபான்னு ரவுண்டடாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மொத்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டுக்கான ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து வரும். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,95,926 ரூபா ப்ளஸ் 85 காசு. ஸோ இப்போ அதாவது ஒரு 24 100 மில்லிகிராம் இருக்கிற ஒரு வெயிட் இருக்கிற ஒரு 3 பவுண்ட் ஒரு கோல்டு வளையலுக்கு 3,95,927 ரூபா ரவுண்ட் பண்ணால் கொடுத்து தான் நம்ம வந்து ஒரு பேங்கில் வாங்க முடியுது. ஸோ அப்போ ஜிஆர்டியில் கரண்ட் இதுதான். ஸோ மற்ற இடங்களில் இதை விட அதிகமாக 18% வேஸ்டேஜ் போடுற இடங்களும் இருக்குது. ஸோ ஜிஆர்டி தான் பெஸ்ட் பேங்கிள் வாங்குறதுக்கு அப்படின்னு நான் எந்த சஜஷனும் இதில் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கோல்டு சிட்டு போட்டு வாங்க பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாரும் வாங்கணும் அப்படின்னு இப்போ ஒரு டைம் மைண்ட் செட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கம் போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.